நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஓ நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன சனிக்கிழமை இருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் யாரெல்லாம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணீங்களோ அதில் ஒரு புது இமேஜ் வந்திருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த இமேஜ். இந்த இமேஜை வச்சு நீங்கள் ஒரு போஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய சோசியல் மீடியாவில். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைனாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது கம்பெனியோட ஃபோன் நம்பர். ஸோ இந்த ஃபோன் நம்பரில் ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் போஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் போட்டிருந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1460 அப்படின்ற ஒரு நம்பரை போட்டு நீங்கள் போஸ்ட் போட்டிருப்பீங்க. ஸோ இதை கண்டிப்பாக டெலீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அல்லது எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஷேர் ஷாட்டு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போட்டிங்கன்னா சில பேர்த்தால எடிட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி போஸ்ட் போட்டு இதில் இந்த ஃபோன் நம்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டெலீட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 4160 அப்படின்ற ஒரு நம்பரை போட்டு எடிட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் எடிட் பண்ணி மறுபடியும் எங்காச்சும் அப்லோடு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி எடிட் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது. உங்களுக்கு உண்டான அமௌண்ட் வந்துடும். எடிட் பண்ண முடியாத நபர்கள் டெலீட் பண்ணிடுங்க, அதுக்கு உண்டான அமௌண்ட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே போட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா 9994101460 இது தவறான நம்பர். ஸோ இதை எடிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இப்போ அந்த போஸ்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக நீங்கள் இனிமேல் யாரெல்லாம் டாஸ்க் பண்ணுறீங்களோ அவங்க போடக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9994104160 இந்த நம்பரை நீங்கள் போட்டு தான் இனிமேல் போஸ்ட் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து நீங்கள் யாராச்சும் உங்களுடைய சொந்த ஃபோன் நம்பரை போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை ஒன்றும் எடிட்டோ அல்லது டெலிட்டோ பண்ண தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சில நபர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடிட்டே பண்ண முடியாதுன்றவங்க டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை தவறாமல் எல்லா நபர்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான ஃபோன் நம்பரை மேக்ஸிமம் உங்கள் நம்பரை கொடுங்க. யாராச்சும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம். இல்லைன்னா கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய இதே நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை மறக்காமல் எல்லாரும் உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கு சொல்லி இதை எடிட்டோ அல்லது டெலிட்டோ பண்ணிக்கின்றத ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒன்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு மட்டும்தான். கண்டென்ட் ரைட் அப்படின்றவங்களுக்குலாம் இதில் வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான முறையில் எஸ்பிஓவில் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் இப்போ ரெகுலராக கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெகுலராக அமௌண்ட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் நிறைய டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய நபர்களிடம் விசாரிச்சும் போது அவங்கள தான் சொல்கிறாங்க, டிலே ஆனாலும் அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பார்ப்போம் அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன வருது அப்படின்றத உங்களுக்கு தகவலாக சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.